சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புனிதரும் புனித வெள்ளியம் என்றதான தலைப்பில் நடைபெறுகிறதான இந்த கலந்துரையாடலுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். சந்தன வீரப்பனுடைய வனப்பகுதியிலே கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிஷனரி போதகனாக நான் பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பெயர் பால் தனஞ்சயன். என்னுடைய ஊழியம் ஏஜிஎம் என்று அழைக்கப்படுகிறது. இதே கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரர்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் தங்கள் சுய விவரங்களை அவர்கள் சொல்லுவார்கள். என் பேர் பிரதீப் சாமியல். நான் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஏஆர்டி சபை இருந்து நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு நாமத்தினால வாழ்த்துக்கள். விடுதலை தேடி நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவன் தான். எனது பெயர் புஷ்பராஜ். அப்போஸ்தல சீர்திருத்த திருச்சபையின் போதகராக இருக்கிறேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் ஜான் நிக்கல்சன். ஏஆர்டி திருச்சபையில் போதகரோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய பேர் ஜெனிஃபர் பிரின்ஸ். நான் அப்போஸ்தல சீர்திருத்த திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறேன். ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இந்த நாட்கள் தவக்காலம் என்று கிறிஸ்தவ உலகத்தில் அறியப்படுகிறது. சாம்பல் புதன்கிழமை என்று அது ஆரம்பித்து அவித்த நாளாகிய ஈஸ்டர் என்று அது நிறைவடைகிறது. ஆனால் இதை புனித வெள்ளி என்று சொல்லும் பொழுது அல்லது நல்ல வெள்ளி என்று சொல்லும் பொழுது அதை சொல்லுகிற எனக்கே சற்று இடிக்கத்தான் செய்கிறது. வரலாற்றில் ஒரு இரத்த கரைபடிந்த ஒரு கொடூரமான தாக்குதல் தேவகுமாரன் மீது நடத்தப்பட்டு வரலாற்றில் இரத்தம் ஓடின அந்த நாள் எப்படி நல்ல வெள்ளி புனித வெள்ளி என்று யோசிக்க தோன்றுகிறது. ஆகவே இந்த புனித வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி என்று அழைக்கக்கூடியதான அந்த ஒரு காரியத்திற்கு காரண காரியங்களை தம்பி நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? இல்லைண்ணா, இதை நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு உடனே என்ன மனசில் தோணுது அப்படின்னா, ஆதியாகமத்தில் தேவன் எல்லா காரியங்களையும் படைத்த போது நல்லது நல்லது என்று கண்டார். மேபி அங்கேருந்து ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதனால் நல்ல வெள்ளின்னு அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சபைகளை பார்க்கும் பொழுது இவங்களுடைய பிஹேவியர் அல்லது இவங்களோட ப்ராக்டிசஸை பார்க்கும் பொழுது அது நல்ல வெள்ளியான்னு யோசிக்க தோணுது. ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட ஊரில் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் கூழ் கொடுப்பாங்க. ஏன்பா கூழ் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், இல்லை எங்கள் ஊர் கலாச்சாரத்தின்படி செத்து போனவங்களுக்கு வீட்டில் நாங்கள் கூழ் கொடுப்போம் சார் அப்படிமா. அப்போ ஏன்னா ஏசு அன்னை செத்து போனாராமா. அப்போ அது சேட் ஃப்ரைடேவாக இருக்கணும், எப்படி குட் ஃப்ரைடேவாக இருக்க முடியும்? பால் வெள்ளி என்று சொல்லி கூழ் கொடுக்கலாமே. பால் வெள்ளின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் குட் ஃப்ரைடே வரைக்கும் சில பேர் வந்து அந்த சாம்பல் புதன்கிழமையிலேருந்து வச்ச தாடியை அண்ணனை சொல்லலை, பொதுவாக எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு, கேட்க விடாமல் நீங்கள் பதிலே சொல்லிட்டு. ஆமாம், வச்ச தாடியை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர் அன்னை தான் எடுப்பாங்க. ஏன்னா சோகமாக இருக்காங்களாம்மா. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய ப்ராக்டிசஸ் 40 நாளைக்கு நம்ம எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டோம். வெளியே சொன்னால் திட்டுவாங்க, ஆனால் தான் உண்மை. எனது நிச்சயதாமலம் நடக்காது, பொண்ணு பார்க்க மாட்டோம், வீடு வாங்க மாட்டோம், வீடு ஆரம்ப கட்ட வேலையை செய்ய மாட்டோம். அப்போ இது எந்த வகையில் இது புனித வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? எனக்குமே அதில் கேள்வி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 40 நாள் ஃபாஸ்டிங் வேறு இருப்பாங்களாம். அநேகருக்கு இது வந்து மிக துக்ககரமான, இப்படி நினைக்கும் போது நிச்சயமாக அது துக்கமான வெள்ளி தான். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது அது தெரியுது. அது இல்லைன்னா நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. நான் ஒன்று என்னென்னா, இந்த 40 நாட்கள் உபவாச ப்ராக்டிஸ் அல்லது வந்துட்டு நல்ல உணவுகளை உட்கொள்ளாதது. நீங்கள் தானியல் 10ஆம் அதிகாரம் 2:3 நீங்கள் அங்கே போனீங்கன்னா தானியல் சொல்கிறார், ருசிகரமான ஆகாரம் ஒன்றும் எனக்குள் போனதில்லை, பரிமள தைலத்தை நான் பூசிக்கொள்ளவும் இல்லை. அதாவது தனக்கு வேண்டிய மிக குறைந்தபட்ச உணவையும் மிக எளிய வாழ்க்கையும் அந்த நாட்களில் வாழ்ந்ததாக சொல்கிறார். ஒருவேளை அந்த பாரம்பரியத்திலிருந்து வருதான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்க்கும்போது இந்த 40 நாட்கள் இப்படிப்பட்ட நாட்கள் எடுக்கக்கூடிய உபவாசங்கள், இதை பற்றி ஜெனி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் சொல்கிறது சரிதான் பாஸ்டர். 40 நாள் உபவாசம் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது உணவு சார்ந்ததாக மாத்திரம் உபவாசம் இருந்தது கிடையாது. தேவனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர் கூட இன்னும் நம்ம கிட்ட சேர்றதுக்காகவுமா தான் அந்த உபவாசம் இருந்திருக்கு. சுய லாபத்துக்கான உபவாசமாக நம்ம அதை செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்காகவும் அதன்படி செய்கிறதுக்காகவும் தான் அந்த உபவாசம் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெகேமியா 1:3 நம்ம பார்க்கும்போது அலங்கோ இடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்டு உடனே நெகேமியா அது உபவாசிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்தர் 4:16 எஸ்தர் வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது எல்லாரும் உபவாசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத, தானும் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 4 தன்னுடைய அந்த பணியை தொடங்குறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உபவாசித்ததை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது 2 நாளாகமோ 23 யோசபாத்
தன்னுடைய நாட்டு ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசிக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உபவாசம் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒன்றை பண்ணி தேவனை மாற்றுவதற்காகன்னு நம்ம பண்ணாமல் நம்ம தேவனோட இன்னும் ஐக்கியப்படுறதுக்காக இந்த 40 நாள் உபவாசித்து தேவனை மாற்ற முடியாது. மாற்றம் உங்களுக்குள்ள வருமே தவிர உபவாசிப்பதுக்கு முந்தியும் உபவாசித்த பின்னும் தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். உபவாசிக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் தான் மாற்றம் அடைகிறோம், மறுரூபம் அடைகிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாறுவதில்லை. சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்க பாஸ்டர். அதே தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அப்போது நம்ம நம்மளை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த உபவாசத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது இந்த 40 நாள்னு மாத்திரம் இல்லாமல் அதை இன்னும் வர நாட்கள்லையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, சிலர் அந்த 40 நாள் உபவாசித்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு அது எப்படா அந்த 40 நாள் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில் இல்லாதபடிக்கு யோசிக்காதபடிக்கு நம்ம செய்கிற காரியங்கள் அது செகண்டரி, தேவன் நோக்கி பார்க்கறது பிரைமரி அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 40 நாள் எல்லா ஆலயத்திலையுமே ஜனங்கள் கூடி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. வேலைக்கு போனாலும் சாயங்கால நேரத்தில் ஸ்பெஷல் மீட்டிங், சிலுவை பாடுகளை குறித்து உபதேசங்கள், சிலுவையை குறித்து உபதேசங்கள், சுவிசேஷத்தை குறித்து உபதேசங்கள், இன்னும் சொல்ல போனா அதிகாலையில ஜபம், அப்படி நிறைய காரியங்கள் இந்த சபையில் இந்த நாட்கள் நடக்கும் பொழுது அதுல நிறைய விஷயங்கள் நம்ம வார்த்தைக்கு நேராக நடத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனா ஜனங்கள் இந்த நாட்களில் வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கக்கூடிய தருணங்களும் ஏற்படுகிறது. அந்த மாதிரி சூழ்நிலைகள், நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த காரியங்கள் நமக்கு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்படும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம்ல. ஆமா ஜான், நான் கூட பார்த்தேன்னா ஒரு பிரிவுகள் என்ன பண்றாங்கன்னா ஹோலி வீக் சொல்லிட்டு 7 நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் எடுத்து நினைவே மக்கள் மாதிரி ரெட்டுடுத்தி அவங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போக விடாம லீவ் எடுக்க வச்சு கத்தர் சமூகத்தில் மார்னிங் ஈவினிங் உட்காந்து சுத்திகரித்து இந்த நாட்களில் கத்தருக்கு கூட நம்ம நெருங்கி இருக்கணுன்றதெல்லாம் பண்ணுறாங்களே, இது நல்லது தானே? இல்லை, இது நல்லது தான். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி காஸ்பல் மீட்டிங் நடத்துறது இல்லை ஆண்டவர் பாதத்தில் இருக்கிற நல்லது தான். ஆனால் ஒரே ஒரு சந்தேகம், இந்த 40 நாள் மட்டும் இப்படி இருந்தால் போதுமான இல்லை? புறவினத்தார் கூட 40 நாட்களுக்கு தங்களுடைய உடையை மாற்றுறாங்க, நடையை மாற்றுறாங்க, சில பேர் சுவாமியை கூட மாறிடுறாங்க. ஆனால் 40 நாளுக்கு பிற்பாடு பழைய குருடி 41வது நாள் தான் முக்கியம். அடைக்க வைத்ததெல்லாம் உடைந்து பீரிட்டு வெளிவருவது போல அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ இந்த 40 நாட்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய காரியம் உண்மையாகவே ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வந்தால் அது வரவேற்கப்படத்தக்கது. ஆனால் அப்படி நிகழுதாங்கிறது தான் கேள்வி. இந்த 40 நாள் மாதிரியும் எல்லா நாளும் இருந்துட்டால் நல்லதுங்கிறேன். அப்போ 40 நாள் மாதிரியே 365 நாளும் வெஜ்ஜி சாப்பிட இல்லை, அப்படி சொல்ல வரலண்ணே. இந்த இவங்க சொன்ன காஸ்பல் மீட்டிங், பைபிள் ஸ்டடி, அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளே இன்னும் ஒரு வளர்ச்சி இருந்தால் நல்ல விஷயம் அப்படின்னு அது பாராட்டப்படத்தக்கது. ஆனால் அந்த 40 நாட்களில் ஒரு வீடு பிரதிஷ்டையோ, ஒரு விவாக நிகழ்வோ, ஒரு நிச்சயார்த்த நிகழ்வோ, இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகள் தடுத்து நிறுத்துகிறாங்களே, அது சரியா? இல்லை, அது ஒருவேளை குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறவங்க அது மோசமான நாட்கள்னு சொல்ல வராங்க. ஏன்னா இயேசு பாடுபட்டதுனால. ஆனால் அது இன்றைக்கி திருச்சபை இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஏன் எனக்கு குட் ஃப்ரைடே அல்லது ஏன் இதை நான் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறேன்னா, இதை இயேசுவோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்காம, அதாவது இயேசுப்பட்ட பாடுகளிலிருந்து பார்க்காம, ஏன் பாடுபட்டார், இந்த நாள் தான் எனக்கான மீட்பு, என்னுடைய விடுதலை இங்கேருந்து ஆரம்பிக்குது, அதனால் எனக்கு இது குட் ஃப்ரைடே. அப்போ இந்த 40 நாட்களையும் நான் கலிகூற வேண்டிய நாட்கள்னு கூட சொல்லலாம், கர்த்தருக்குள்ளே நெருங்க வேண்டிய நாட்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இப்பொழுது இயேசு சிலுவையிலும் இல்லை, கல்லறையிலும் இல்லை, சிங்காசனத்தில் இருக்கிறார். நினைவு கூறப்பட வேண்டியது அவருடைய மரணம் மட்டுமல்ல, மரணத்தினால் உண்டான நல்ல விளைவுகள். அப்படி அந்த நல்ல விளைவுகளை குறித்து நம்ம யோசிக்கும்போது ஒரு துக்ககரமான மனப்பான்மையோடு, முகத்தில் ஒரு உற்சாகம் இல்லாமல், முகத்தில் ஒரு மலர்ச்சி இல்லாமல், நாங்கள் ரொம்ப சோகத்தில் இருக்கிறோம் வெளிக்காட்டுவது போல ஒரு வாழ்க்கை, அது சரியா? இல்லை, அது சரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிலுவை மரணம் என்பது அந்த ஒரு நிகழ்ந்ததுனால தான் எனக்கு விடுதலை கிடைச்சிது. நான் ஜீவனை விட வேண்டிய இடத்துல அவர் ஜீவனை விட்டதுனால தான் எனக்கு அது கிடைச்சதுனால, புனித வெள்ளி என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம் ஒரு அசுத்தனான எனக்கு புனிதம் கிடைத்த, விடுதலை கிடைத்த, மீட்பு கிடைத்த ஒரு நிகழ்வை நான் நல்ல வெள்ளியாக தான் நான் பார்க்குறேன். அந்த இரத்த கரை என் பாவ கரையை போக்குச்சு.
எக்ஸாக்ட்லி. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைய கிறிஸ்தவ உலகம் இந்த நாட்களில் ஏன் ஒரு மறுபரிசீலனை பண்ணி இதுக்குள்ளே இருக்கிறதான கலந்து விட்ட புனைவுகளையும் கட்டுக்கதைகளையும் அகற்றி வசனத்தின்படியான வெளிச்சத்துக்கு ஏன் திரும்பக்கூடாது? ஆனால் நீங்கள் இதை சொல்லும் பொழுது எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. கப்பலை நோக்கி கரை போகிறதில்ல, கரையை நோக்கி தான் கப்பல் போகுது. நாம் உபவாசித்து தேவனை மாற்றுறதில்ல, நாம் உபவாசிக்கிற பயணம் தேவனை நோக்கி சேருவதற்காக நாம் தான் போகிறோம். கரை அங்கேயே இருக்கிற மாதிரி கர்த்தர் மாறாதவராகவே இருக்கிறார். நிச்சயமாக. காரணம், கரை அங்கே தான் இருக்குது, கப்பல் தான் கரையை நோக்கி போகுது. ஆனால் சில சமயம் கப்பல் மேல் தளத்துலேருந்து பார்க்குற நமக்கு கரை நம்ம நோக்கி வருவது போல தெரியும். ஆனால் அவர் அவராகவே இருக்கிறார், நம்மை அவரை போல மாற்றுவதற்காக. நம்ம பேசுகிற இந்த காரியத்தை அப்போஸ்தல சீர்திருத்த பார்வையில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், நம்முடைய திருச்சபையினுடைய பேருக்கு ஏற்ப. அதனால் இது ஒரு பாரம்பரியமாக பார்க்காம இந்த நாட்கள் நீங்கள் சொன்ன அத்தனை 40 நாள் உபவாசமும் அவங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உபவாசமே இருந்தாங்க. நம்மை போல் வந்துட்டு துக்குமுகத்தோடலாம் தெரியல, உபவாசமே இருந்தாங்க. ஆகாரத்திலலாம் வந்துட்டு அவங்க மாற்றத்தை கொண்டு வரல, ஆகாரத்தையும் அவங்க புசிக்காமல் இருந்தாங்க. ஆனால் ஒன்று, இந்த 40 நாட்களை வேத வெளிச்சத்தினுடைய பார்வையில் தம்பி ஏற்கனவே சொன்னது போல் அனுதின கூட்டங்கள், அனுதின பிரார்த்தனை மூலமாக நம்மை மறுரூபப்படுத்த, நம்ம இன்னும் ஆவிகள் வலுவாக்கி கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம அடுத்த கட்டத்தை நகரலாம் நான் யோசிக்கிறேன். இப்போ இந்த கல்வாரி சிலுவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கல்வாரி சிலுவினுடைய காட்சியில் அதனுடைய அடிவாரத்தில் ஏகப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது, ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் வராங்க. அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்ன, நமக்கு என்ன விதமான பாடங்கள் அல்லது என்ன விதமான படங்கள் நமக்கு கிடைக்கிறது. இதில் என்னையை பாதித்த ஒரு நபர்னா பிளாத்து. அந்த பிளாத்துவை பார்க்கும்போது ஒரு உறுதியற்ற தலைவனாக, ஒரு முதுகெலும்பு அற்றவனாக, ஒருவேளை மிஸ்ஸஸ் பிளாத்துக்கு அந்த பதவி இருந்திருந்தால் கூட அந்த அம்மா நீதியாக தீர்ப்பு பண்ணியிருக்குமோ, நம்ம ஒருத்தங்க நம்ம இங்கே இருந்தாங்க ஒரு இரும்பு மனுஷன், அந்த மாதிரி யோசித்து பார்க்குறேன். ஏன்னா அந்த மனிதனுக்கு தீங்கு ஒன்று செய்ய வேண்டாம், கடந்த இரவு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டன்னு சொல்லி அனுப்பின பொழுதும் ஒரு விதத்தில் பார்த்தா பிலாத்து எனக்கு தைரியசாலி மாதிரி தோணுது, ஏன்னா மனைவியுடைய பேச்சை மீறி இருக்கிறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தா அவர் ஒரு கூட்டம் கொந்தளிக்கிறாங்க, கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த கொந்தளிப்புக்கும் அந்த கிளர்ச்சிக்கும் அவர் ஈல்டாகிற மாதிரியே தான் தெரியுது. தான் நினைக்க வந்ததை செய்யவோ, தான் சொல்ல வந்ததை சொல்லவோ அவருக்கு முடியல. ஊழியத்தில் கூட நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, உறுதியற்ற முடிவுகளை நாம் எடுக்கவே கூடாது. உறுதியான முடிவுகளை எடுக்க துணிஞ்சால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கணும். அதில் ஊழிய தலைவர்கள் புருஷர்களாக இருக்க வேணும். அந்த உறுதி கட்டாயம் நமக்கு தேவை. அப்படி பிளாத்துவை பார்க்கும்போது பிளாத்துவனுடைய காரியம் எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது. பிளாத்துவை போன்ற ஒரு அரசியல் தலைவனாக, உறுதியற்ற தலைவனாக, முதுகெலும் இல்லாத தலைவனாக இருக்கக்கூடாது என்பது பிளாத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நேயர்களே, பிளாத்துவை பற்றி இந்த காரியத்தில் நான் கற்றுக்கொண்டது, உறுதியற்ற ஒரு தலைவனாக, முதுகெலும் இல்லாத ஒருவனாக இருக்கக்கூடாது. நல்ல முடிவுகளை எந்த எதிர்ப்புக்கு நடுவிலையும் உறுதியாக எடுக்க வேண்டும் சொல்லி நான் அதை கற்றுக்கிறேன். ஆனால் நானும் பேதுருவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். பார்த்தீங்களா, முந்திரி கொட்டையை பற்றி சொல்கிறதுக்கு முந்தி வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இருக்கிறது ஒரே ஒரு சகோதரி, அவங்க என்கரேஜ் முன்னுரிமை கொடுத்துடலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 22லேருந்து 34 நம்ம இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்ததை பற்றி வாசிக்கிறோம். அதுலேயே தான் வந்து பேதுரு வந்து கடல் மேலே நடந்தார் அப்படிங்கிற அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது, அந்த நடுக்கடலில் கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக அந்த 12 சீஷர்கள் மட்டும் அந்த கடலில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நடந்து வராரு, அவரை பார்த்தே பேய் அப்படின்னு சொல்லி நினச்சி பயப்படுறாங்க. ஸோ ஒரு பயத்தின் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து தான் நடந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு வந்து, மற்ற சீஷர்கள் கூட எதுவுமே கேட்கல. பேதுரு வந்து, ஆண்டவரே அது நீர்தான்னா நானும் நடந்து வரணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு தைரியத்தோடு கேட்குறத வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து எனக்கு எப்போவுமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கலக்கத்தின் மத்தியில் அவன் பார்த்த அந்த பார்வை, இயேசு கிறிஸ்து வராரு, நம்மளாலேயும் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியத்தை, அது தைரியத்தோடன்னு சொல்லலாமா, விசுவாசத்தோடன்னு சொல்லலாமா, ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது இல்லை? ஆமாம். ஸோ ஒரு தைரியம், ஒரு விசுவாசத்தை தைரியமாக அவன் வந்து அதில் நிலைநாட்டினதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் 3 தடவை பேதுரு மறுதளிச்சான் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய டைம் நம்ம யோசிப்போம், ரொம்ப கோழையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம்.
ஆனால் அவனுடைய அந்த மறுதளித்ததுக்கு அப்புறமா சேவல் கூவுனதுக்கு அப்புறமா அவன் இயேசு கிறிஸ்து அவனை பார்க்குறாரு, அவனும் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். அந்த பார்வையில் அவனுக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் மனம் கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம்ல. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்கள் நம்ம பாவம் செய்யும்போது ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக அதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். ஒரு உணர்வே இல்லாமல் இப்படி நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு பின்னாடி அதை நம்ம நினச்சி பார்ப்போம். ஆனால் நம்ம எப்போல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோமோ தைரியம் மட்டும் இல்லை, விசுவாசம் மட்டும் இல்லை, ஒரு உணர்வுள்ள இருதயமும் நம்ம மனம் திரும்புறதுக்கான உணர்வையும் தேவன் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப கற்றுக்கிறேன். சரியாக சொன்னீங்க ஜெனி. ஏன்னா பேதுரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒற்றை பார்வை பேதுருடைய மொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டுச்சு. மனம் வருந்தினார் என்பதோடு கூட நிற்காம மனம் திருந்தினார். இதே விதமான ஒரு காரியத்தை யூதா செய்ய தவறிட்டான். அவனுடைய வருத்தம் அவனுடைய சுய சாவுறு போய் முடிஞ்சது. ஆனால் பேதுருடைய வருத்தமும் மனம் திரும்புவதும் பழைய ஸ்தானத்தில் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அது ஏதுவாக இருந்துச்சு. ஆனால் பேதுருவை தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரும் கூட இருக்குது. பிரதீப், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம் பாஸ்டர், கண்டிப்பாக நம்ம பேதுரு எப்படி மாறினார்லாம் பார்த்தோம். ஆனால் நம்ம அன்பின் சீஷனை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அன்பின் சீஷன்னா எல்லாருக்கும் அன்பானவர், எல்லாருக்கும் பிடிச்சவர். நல்லா ஏன் இயேசு மார்பில் சாஞ்சவர், இயேசு காலையில் உட்காந்து இயேசு மார்பில் சாஞ்சவர் அவர் தான் கண்டிப்பாக. ஏன் இயேசு நியாயம் விசாரிக்கும் போது அவங்க ஆலோசனை சங்கத்தில் இருக்கும்போது பேதுரு இருந்தார். அங்கே பேதுரு மறுதளிச்சுட்டு இருக்கும்போது யோவான் அங்கே இருந்தார். ஆனால் அவர் மறுதளிக்கலை. அங்கே மட்டும் இல்லை, அங்கேருந்து அவர் சிலுவைக்கு அவர் பின்தொடர்ந்து போனார். சிலுவையில் எந்த அப்போஸ்தலரும் இல்லை, ஆனால் யோவான் அங்கே நின்னார். அந்த இடத்துல இயேசு அவர் மேலே அவரை நம்பி அங்கே தன் தாயை அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் நம்ம சிலுவையில் 7 வார்த்தைகள் நம்ம கேட்குறோமே, அதில் ஒரு வார்த்தை இதுதான், யோவான் நோக்கி வந்த வார்த்தை. இந்த யோவான் இவர் இந்த மாதிரி இயேசு கூட இருந்து அந்த விசுவாசத்தினால தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா யோவான் சுவிசேஷம் நமக்கு ஒன்று இருக்குது, யோவான் நிருபங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஏன் அதை சொல்கிறீங்க? இன்னும் போனால் நம்மளோட ஃப்யூச்சர், நம்ம இன்னும் வர நாட்கள், வரப்போகிற ராஜ்யத்தை பற்றி, வரப்போகிற நாட்களை பற்றி கூட அந்த யோவான் தான் எழுதியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இயேசு கூட இருந்தார். நம்ம என்ன இது கற்றுக்கணும்னா, இதில் இயேசு கூட நம்ம இருந்து இயேசுவை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம், ஃபெய்த்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்ம வழியாக பெரிய காரியங்கள் நம்ம இந்த உலகத்தில் செய்வார். அதுதான் நான் இதிலேருந்து கற்றுக்கொண்டிருக்கேன். அப்போ அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் கொடுக்கலான்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக ரொம்ப அருமை. ஆனால் அந்த யோவானோட கூட மட்டும் கல்வாரினுடைய காட்சி முடியலை. இன்னும் இன்ட்ரெஸ்டான காட்சிகள்லாம் அந்த பாடு மரண நாட்களில் நடக்குது. கண்டிப்பாக சொல்வதற்கு சுவாரஸ்யமான காரியங்களை நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விதமே சுவாரஸ்யமாக இருக்கும். ப்ளீஸ். இல்லை, நான் சொல்கிற அந்த கேரக்டர் மேபி உங்களை எல்லாருடைய ஃபேவரட் கேரக்டராக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த மனுஷனை பற்றி அவரே எழுதி வச்சிருக்கிறாரு. மார்க் 14வது அதிகாரம் 49வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் 14:49 வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், எப்பா தினந்தோறும் நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் திருடனை பிடிக்கிற போல் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஒரு வாலிபன் இருக்கிறத பார்க்குறது. வசனம் எப்படி சொல்லுது, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் அப்படின்னு இருக்குது. அதில் இன்னொரு நபர், ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மையில் பொறுத்து கொண்டு அவர் பின்ன போகிறான். அதாவது லினன் கிளாத் அப்படின்னு சொல்லலாம். கடைசி பார்த்தீங்கன்னா அதையும் போட்டுட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் அப்படின்னு இருக்குது. இப்போ இதை குறித்து பைபிள் ஸ்காலர் சொல்லும் பொழுது இது ஜான் மார்க், யோவான் மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே யோவான் மார்க்காக இருக்குது. சரி, இந்த யோவான் மார்க்கை பற்றி நான் ஒரு சில காரியத்தை, எனக்கு ரொம்ப தொடப்பட்ட சில காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். இந்த யோவான் மார்க் அப்போஸ்தலர்கள் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்குடைய வீட்டில், அதாவது மரியாள், மார்க்குடைய தாயாகிய மரியாள் அப்படின்னு இருக்குது, அவங்க வீட்டில் தான் எல்லா பிலீவர்ஸும் கூடி ஜெபிக்கிறத பார்க்குறோம். அப்போ வீடே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப வீடாக இருக்குது. ஒரு மேலறையா, அது மேலறையா அப்படின்னு சரியாக தெரியல. ஆனால் அவங்க வீட்டில் தான் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, கூடி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டுக்கு கடைசியாக பவுல் வராரு, பர்னபா வராரு. அஃப்கோர்ஸ் இவன் பர்னபாவோட ரிலேட்டிவ். கடைசி பர்னபாவும் பவுலும் இவரை பார்த்துட்டு அதே அதிகாரத்தில் 25வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவரை கூட்டிட்டு ஊழியத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு துடிப்புள்ள இளைஞனாக இருக்க போய் தான், ஏன்னா பவுல் ஒருத்தனை சூஸ் பண்ணா அப்படின்னா அது யோசிக்கணும். அப்போ பவுலே இவரை சூஸ் பண்ணிட்டு போகிறாரு. சரி, இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் கொஞ்சம் சோகமான ட்விஸ்ட்டு.
ஊழியத்துக்கு போன இடத்துல நம்ம ஆள் சின்ன பையன் மேபி பவுலோட வேகத்துக்கு ஈடுபட முடியலன்னு தெரியல, இல்லைன்னா அந்த பர்னபா நம்ம மாமா தான் எல்லாம் செய்வார்னு பார்த்தா இங்கே பவுல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆகா, மாமா பின்ன வேலை பார்க்க வந்து பார்த்தா இவர் பின்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷனா தலைவர் பதவி தலைமை மாறுது, இவரோட வேகத்துக்கு நம்மளை ஈடுபடுத்த முடியல, பை பைன்னு கிளம்பிட்டார். எதுக்கு கிளம்பினாரு தெரியல, ஆனால் கிளம்பிட்டார். கிளம்பின உடனே அடுத்த பயணத்துக்கு போகும் பொழுது அதே இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய பவுலுக்கும் பர்னபாவுக்குமே பிரச்சனை வந்துடுது, யாரை கூப்பிட்டு போகலான்னு. மேபி இப்படி யோசிக்கிறேன், பர்னபா சொந்தக்காரங்கிறக்கா கூப்பிட்டாரா இல்லை விழுந்து போன ஒரு மனிதனை உருவாக்கணும்னு நினச்சி கூப்பிட்டாரான்னு தெரியல. பர்னபாவோடைய ஃபேவரட்டே என்கரேஜ் பண்ணுறது. ஆனால் பவுல் அதை தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் அதே பவுல் இந்த யோவான் மார்க்கை பற்றி எழுதும் பொழுது அதை பின்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃபேக்ட் 13 தான் கூப்பிட்டு போகிறாங்க. 15:39 தான் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் பின்னால் பவுல் இந்த நபரை பற்றி எழுதும் பொழுது அவரை சொல்லும் பொழுது சொல்கிறாரு, மார்க்கு என்னுடைய ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. தீமோத்திக்கு எழுதின நிருபத்தில். கொலேசி பட்டணத்துக்கு எழுதின அந்த நிருபத்தில் சொல்லும் பொழுது மார்க்கை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெல்கம் ஹிம் அப்படிங்கிறாரு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை அந்த இரவில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிர்வாணமாக பயந்து ஓடின அந்த நபர் பவுல் கையாலேயே மிகவும் பிரயோஜனம் உள்ளவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியுது. ஸோ இதில் நான் என்ன யோசிக்கிறேன், எந்த நபரையும் தேவனால் பயன்படுத்த முடியும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த தவறெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய முடியுமா நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ கூட ஆண்டவர் ஒரு யோவான் மார்க்காக உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த காரியத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு தவறு அல்லது ஒரு வீழ்ச்சி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாழாக்கி விடாது. மறுபடியும் ஒரு எழுச்சி உண்டு, மறுபடியும் ஒரு ஊழியம் உண்டு. நீங்கள் மார்க்குவை தேவன் பயன்படுத்தினது போல் தவறு செய்து விட்டு ஓடுகிறவர்களை மறுபடியும் தேவன் கொண்டு வந்து பயன்படுத்த முடியுங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இது தேவையான ஒன்று நேயர்களே. காரணம், ஏதோ ஒரு தவறில் நாம் வந்துட்டு கொஞ்சம் அடிபட்ட பிற்பாடு ஒரு குற்ற உணர்ச்சி பிசாசு வந்து மறுபடியும் எழும்ப விடாமல் அவன் அடிக்கிறான் பாருங்க, அங்கேருந்து நம்ம வெளியில் வரணும். காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு முறை விழுந்து விட்ட ஒரு மனிதனை அப்படியே விட்டு விடாமல் மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து அவனை பயன்படுத்துகிறார். ரொம்ப நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. உங்கள் பக்கத்தில் ஆர்வத்தோடு கொப்புளிக்கிற வார்த்தையோடு கூட தம்பி ஜான் இருக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சிரித்த முகத்தை வரமாக வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. ப்ளீஸ். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஒரு கதையிலேருந்து நான் நடந்த சம்பவத்திலேருந்து சொல்லலாம் நான் ஆசைப்படுகிறேன். நடந்த சம்பவமாக கதையா? நடந்த சம்பவத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பிரயாசப்படுகிறேன். ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக தேவனை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர் டெய்லியும் அவர்களை சந்தித்து தேவனை பற்றி போதிக்கிறார். அப்படி போதிக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன பையன் அவர் வந்து ரொம்ப முரண்டு பிடித்துட்டு ரிபலியஸாக அவர் இருக்கிறார். இதை பார்த்து அதிக ஈர்ப்பு அவர் மேலே கொடுத்து கவனத்தை செலுத்தி அவர் வேலை செய்யக்கூடிய, அந்த பையன் வேலை செய்யக்கூடிய ஷூ கடைக்கே சென்று டெய்லியும் அவர்களுக்கு சுவிசேஷத்தையும் தேவனை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு he got convinced and convicted. He got convicted. வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனை ஏற்றுக்கொண்டார். அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட நபருடைய பெயர் டிஎல் மூடி. நமக்கு டிஎல் மூடி எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த டிஎல் மூடிக்கு சொல்லி கொடுத்த சண்டே கிளாஸ் டீச்சரோட பேர் என்னன்னு கேட்டால் பல பேருக்கு தெரியாது. சண்டே ஸ்கூல் டீச்சர்னு சொல்லுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் சொல்லுவோம். ஆனால் அவரோட பேர் என்ன அப்படின்னா, இந்த எட்வர்ட் கிம்பல் இல்லை என்றால் டிஎல் மூடி இல்லை. இன்னைக்கு டிஎல் மோடியின் மூலனோட பிரசங்கத்தை கேட்டு ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்ட ஒரு நபருடன் பெயர் ஜான் வில்லியம் சாப்பல். இந்த ஜான் வில்லியம் சாப்பல் இல்லை அப்படி என்றால், அவர் பிரசங்கம் செய்யவில்லை என்றால் பில்லி சண்டே அப்படிங்கிற கோல்ஃப் பிளேயர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அன்னைக்கு பில்லி சண்டேங்கிற கோல்ஃப் பிளேயர் ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவருடைய பெயர் மொர்திகாய் ஹாம். ஒரு நாள் மொர்திகாய் ஹாம் ஒரு டென்ட் கூடார மீட்டிங் நடத்தும் பொழுது ஒரு 6 சகோதரர்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவதற்காக நார்த் கலிஃபோர்னியாவுக்கு வராங்க. அதில் ஒரு வாலிபன் அந்த வண்டி ஓட்டுவதற்காக வருகிறார். அப்போ இந்த 6 பேரும் பாப்பா மீட்டிங் அட்டன் பண்ண போகலான்னு சொல்லும் பொழுது இவர் வந்து இல்லை, நான் வண்டி தானே ஓட்ட வந்தேன், அதனால் நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க போது இவர் உள்ளே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப நேரம் காலம் வந்து இதாகுதுச்சு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அவர் உள்ளே போய் உட்காரும் பொழுது அந்த பெரிய கூட்டத்தில் அன்றைக்கி மொர்திகாய் ஹாம் பேசும் பொழுது எந்த டிரைவர் உள்ளே வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டாரோ தேவனுடைய வார்த்தை இவருக்கு பேசுவது போல தெரிந்து தன்னை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஒப்பு கொடுத்தவருடைய நபருடைய பெயர் பில்லி கிரஹாம். இன்னைக்கு நமக்கு பில்லி கிரஹாம் நல்லா தெரியும். ஆனால் மொர்திகாய் ஹாம்
இல்லை இன்னும் சொல்ல போனால் எட்வர்ட் கிம்பிள் ஆரம்பித்து பில்லி கிரகாம் வரைக்கும் நடந்த சம்பவம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எட்வர்ட் கிம்பிள் ஒரு அறியப்படாத கதாநாயகனாக பில்லி கிராமுக்கு இருக்கலாம். அப்படி ஒரு அறியப்படாத கதாநாயகனை படுத்தி தான் இன்னைக்கு இந்த சிலுவை காட்சியில் சொல்ல பிரேஸ்வர் யோசிக்கலாம். என்னடா ஒரு அறியப்படாத கரையாத டக்குன்னு பேரை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பீடிகையோட கேட்கறோட இருதய துடிப்பு அதிகரிக்க செய்து ஏதோ ஒரு முக்கியமான ஒன்று நீங்கள் சொல்ல வரீங்க, சொல்லுங்கள். கண்டிப்பாக பாஸ்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அறியப்படாத கதாநாயகன் இந்த உலகத்திற்கு வேணா ஹீரோவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக ஹீரோவாக இருந்தார். அது யாரும் இல்லை, இயேசுவோடு அறையப்பட்ட ஒரு கள்ளன். ஆமாம், தீஃப். என்ன பிரதர் தீஃபுங்கிறீங்க, தீஃப்னு சொல்லிட்டு ஹீரோங்கிறீங்க அப்படின்னா ஹீரோன்னு தான் நான் அவனை சொல்ல முடியும். ஏன்னா இயேசுவோடு பேசியது ஒரு முறை, இயேசு இவனோடு பேசியது ஒரு முறை, இயேசுவோடு இருந்த சந்திப்பு குறுகிய காலம், ஆனால் அதனுடைய பலன் ராஜ்யத்தின் முதல் கனியை புசிக்கத்தக்கதாக ஒரு காரியம் நடந்தது. என்ன சொல்ல போனால், வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதம் நம்ம அன்னைக்கு அவனை திருடன் சொல்கிறோம் கரெக்டாக, ஆனால் வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரத்தில், மார்க் 15, மத்திய 27 எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவுக்கு வலதும் இடதும் தான் அறிமுகமே படுத்துது. என்ன சொல்ல போனால், கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் அவங்களை அறிமுகமே படுத்துது. இன்னைக்கு உங்களை என்னையும் எப்படி அறிமுகப்படுத்தணும்னா, கிறிஸ்துவை மையப்படுத்தி அறிமுகப்படுத்துறவர்களாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரில்ல, மறக்க முடியாது. சரி பிரதர், இவ்வளோ சொல்றீங்களே, அவன் நம்ம பார்க்கலாம், அந்த தீஃப் வந்து ரட்சிக்கப்பட்டான், பரலோகமே போயிட்டானா, அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், எதனால ரட்சிக்கப்பட்டான், நம்ம யோசிக்கணும். இல்ல பரலோகங்கிறது நம்ம பரதேசின்னு கூட சொல்லலாம். பரதேசின்னு கூட சொல்லலாம். ஸோ பரதேசிக்கு இன்று முதல் என்னோடு இருப்பார்னு இயேசு சொல்லும் பொழுது, உடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட விசுவாசம் எங்கிருந்து வந்தது நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிக்கலாமா, எப்படி அங்கே சுவிசேஷம் கூட நடந்துச்சா? அப்படி இல்லையே. ஆனால் எப்படி யாரெல்லாம் பரியாசம் பண்ணுவதற்காக இயேசுவை பரியாசம் பண்ணினார்களோ, பரியாசம் பண்ணப்பட்ட பேசின வார்த்தைகள் இவனுக்கு பிரசங்க வார்த்தைகளாக மாறப்பட்டது. என்ன சொல்ல போனா, the mocking has become the preaching for this thief அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் மத்தேயு 27:40 நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. மத்தேயு 27:42 நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவானால் அப்படின்னு கேள்வி எழுப்புது. அதே இதில் 43ஆம் வசனத்தில் தேவன் உன்மேல் பிரியமாக இருந்தாலுங்கிற கேள்வி வருது. லூக்கா 20:35 நீர் மேசியாவானால். இந்த பரியாசம் பண்ணக்கூடிய கேள்விகள் இவனுடைய இருதயத்தில் ஒலிக்குது. ஒருவேளை இவர் தேவோட குமாரனாக இருப்பாரோ, ஒருவேளை இவர் இஸ்ரவேலோட ராஜாவாக இருப்பாரோ, ஒருவேளை தேவன் இவர் மேலே பிரியமாக இருப்பாரோ, ஒருவேளை இவர் தான் மேசியாவாக இருப்பாரோ. கேட்க இந்த வார்த்தைலாம் இருதயத்தில் அப்படியே அவனை கிரியை செய்யுது. இன்னும் சொல்ல போனா, இவனும் பரியாசம் பண்ணுனா, நான் ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற திருடனை பார்த்து ஆக்கணிக்கு உட்பட்டவனாக நம்ம இருக்கும் பொழுது தேவபயம் இல்லையா அப்படின்னு இவனை கேட்கிறான். அப்ப அவனோட இருதயத்துல தேவபயம் வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்க்கும் பொழுது அந்த தருணத்துல இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள வார்த்தையை கேட்கும் பொழுது, அடுத்த நொடி இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து தேவனுக்கு முன்பதாக என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் வரும் பொழுது ராஜ்யத்தில் நினைவு கூறும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த செகண்ட் ஆண்டவர் எதுவுமே கேட்கல. என்ன கேட்கிறாரு? இன்று முதல் என்னோட பரதேசில் இருப்பார். ஒரு தெய்வ மனிதன் இப்படியாக இதை விவரிக்கிறார். கல்லன் பரலோகம் போன உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன், நம்மளோட ஒரு மனப்பான்மை, ஒரு யூகம் யோசிச்சு பார்ப்போம். பரலோகம் போன உடனே அங்கே தேவதூதர்கள் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு பேர் இருக்கான்னு பார்க்கும்போது லிஸ்ட்டில் இல்லை. அவங்க யோசிச்சு, எப்பா நீங்கள் வந்திருக்கிறீங்க, யாரும் ஒன்று வர சொன்னா அப்படிங்கும் பொழுது அங்கே சிலுவையில் ரட்சிப்புக்கு அடுத்து முதல்ல அட்டெண்டன்ஸ் இப்போ தான் ஓப்பனே ஆகுது. முதல் ஓப்பனிங் இங்கே தான் ஆரம்பிக்கும் பொழுது, இப்போ யார் இப்போ ஒன்று அனுப்பிச்சா அப்படிங்கும்போது அவர் தாங்க அனுப்பிச்சாரு. உனக்கு டாக்டர் ஆஃப் தியாலஜி தெரியுமா? அவன் ஷாக் ஆகி பார்ப்பான். டாக்டர் ஆஃப் தியாலஜியா? என்ன ஒன்றும் புரியலையே. இல்லை டாக்டர் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் தெரியுமா அப்படின்னா, இல்லையே புரியலையே. இல்லை உனக்கு ஏதாவது சுவிசேஷத்தை குறிச்சு, இல்லை எனக்கு எப்படிப்பா நீ வந்தேன்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான், எனக்கு அருகாமையில் இருந்தவர் என்னை வா என்று அழைத்தார், அவரோட வார்த்தைக்குனாக நான் வந்தேன். பரலோகமே அற்புதம் அடைந்தது. இதெல்லவா ஒரு கிருபைன்னு சொல்லிட்டு, இப்போ ஏற்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பல நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை உலகம் என்ன என்னை அறிமுகப்படுத்துகிறது முக்கியம் இல்லை, கிறிஸ்து என்னை அறிமுகப்படுத்திருக்கிறார். எனக்கு என்ன தெரியுங்கிறத காட்டிலும் அவர் என்னை வா என்று அழைத்த பிற்பாடு என்னை தடுப்பது இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதை அந்த இடத்துல, அந்த சிலுவையில் அந்த நபரின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடமாக இருக்குது. அந்த முன்னாள் திருடர் கடைசியாக திருடியது இயேசுனுடைய இருதயத்தை. இன்றைக்கு அவர் திருடர் தான். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல திருட்டுகளை தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய காரியத்தை திருட்டுங்கிறதுக்கு ஒரு திறமை வேணும், துணிச்சலும் வேணும். அந்த இடத்துல உண்மையாக நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு.
இதை கேட்கும்போது இன்னொரு நடுக்கு என்னென்னா, நீ வில்லியம் கேரில் படித்தா, ஷெராம்பூரில் படித்தா, இப்படி நிறைய டிடி போவாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனால் நிஜமாகவே இயேசுவை பற்றி பிடித்து கொண்ட அந்த நபர் அன்று இரவு, அது எனக்கு எப்படின்னா, அந்த பக்கத்தில் விழக்கூடிய வாய்ப்பு இருந்தும் நொடி பொழுதில் ஒரு மயிரடையில் தேவராட்சியத்தில் பிரவேசித்தது. எப்படின்னா, தன் மீது மோத வந்ததான அந்த ஒரு பெரிய வாகனம் கனப்பொழுதில் பிரேக்கிட்டுன்னா எப்படி இருக்கும், முடிஞ்சுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஜான். ஏன்னா இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் இல்லை, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இல்லை, அவர் சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு தாட் தோணுச்சுண்ணே. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே 2 நிமிஷம், இல்லை சில சர்ச்சில் 25 நிமிஷத்துக்கு மேலே பேசினாலே பிரசங்கத்தை கேட்க முடியல. முன்னால் நின்றுட்டு இப்படி பார்ப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நேரம் ஆகிட்டு முடியுன்னு அர்த்தம். ஆனால் சிலுவையில் இயேசுவின் பாடுகளை குறித்து பேசுகிறோம். ஏறக்குறைய அந்த திருடனும் அதுக்கு இணையாக இல்லாட்டாலும் சரீரப்பிரகாரமாக அவன் பாடுகளை அனுபவிச்சிருக்கணும். அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர் சொன்ன ஒத்த வார்த்தையை அவன் மொத்தமாக நம்பி தன்னை ஒப்பு கொடுத்தான்ல, ராஜ்யத்தை தேடுறான். பெரிய இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அது இன்னொன்று இருக்குது. அவர் ஆத்துமாக்களை தேடி வந்தார், இழந்து போனதை ரட்சிக்கவும், இல்லைங்களா, கெட்டு போனதை. அந்த நிலைமைக்காக இயேசு வந்தபோது சிலுவையில் கூட தொங்கும்போது அங்கே இருந்த 50% என்ன செஞ்சிட்டார், 2ல் 1 அடித்து தூக்கிட்டார்ல. அப்போ நாமும் சுவிசேஷிப்பது என்பது நமக்கு சுவாசிப்பதை போன்ற ஒன்றாக இருக்க வேணும். என்னோடய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை, நற்செய்தி பணியை, அருள் பணியை தனித்து பார்க்கவே கூடாது. ஏனென்றால் நான் வாழ்வதே அதற்காகத்தான். எந்த நோக்கத்திற்காக கிறிஸ்து அனுப்பப்பட்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை சிந்தாமல், சிதறாமல், பதறாமல் செய்து முடித்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை இறுதி வரைக்கும். நான் டைட்டானிக் கப்பல் மட்டும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இல்லைங்களா, ஜான் ஹார்பர் எப்படி வந்துட்டு கடைசியாக அவருடைய வாழ்க்கை அது முடியும் போது அது வாழ்க்கை முடியல, அவர் முடிந்தார், ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது முடியவே இல்லை. ரொம்ப அருமையான காரியம். நம்ம இப்போ இதை தாண்டி அடுத்த கட்டம், இவைகளினாலே உண்டாகிற உபதேச சத்தியங்கள், கோட்பாட்டு சத்தியங்கள், என்ன விதமான கொள்கைகள் இங்கே வேத வசனத்தின் மூலமாக விவரிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது நம்ம சிலுவையை பற்றி தான் இது வரைக்கும் நம்ம தியானிச்சுட்டு வரோம் இந்த புனித வெள்ளியில். இந்த சிலுவை என்பது வேதத்தினுடைய எல்லா பக்கத்திலையும் இருக்கிறது. ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், வேதத்தை எங்கு வெட்டினாலும் ரத்தம் வரும், ஏனென்றால் எல்லா பக்கத்திலையும் இயேசு இருக்கிறார். அப்போ நீங்கள் சிலுவை காட்சிங்கிறப்ப அந்த சிலுவைக்கான ஆரம்ப வித்து ஆதியாகமம் 3:15 அது உன் வித்துக்கும் அவளுக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ரொம்ப டிப்பிக்கலாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடுவதற்காக கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சி. பிந்தின நாட்களில் அடுத்த ஆயிரமான ஆண்டுகள் கழித்து நடைபெறக்கூடிய ஒரு நிஜமான காரியத்துக்கான நிழலாக, ஒரு நிஜ சம்பவத்தினுடைய ஒத்திகையாக அந்த காரியம் இருக்கிறத பார்க்குறோம். பிதாவாகிய ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு நோக்கி செல்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொல்கதா மலைக்கு அனுப்புவது போல அவர் இங்கே சுமந்து கொண்டு செல்லக்கூடிய, ஈசாக்கு சுமந்து செல்லக்கூடிய கட்டைகள் இயேசு சுமக்க இருக்கிறதான அந்த சிலுவைக்கு அது சமானமாக இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஈசாக்கு மேலே என்ன இருக்குது, கட்டை இருக்குது, விறகு இருக்குது. ஆனால் கத்தி நெருப்பு யார் கையில் இருக்குது, அப்பா கையில் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஊழியத்தில் கொஞ்சம் நம்ம இதை கவனிச்சுக்கணும். எங்களை கேட்கிறதானே நேயர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் பிதாக்களாக இருப்பீர்களானால் பிள்ளைகளுடைய கரத்தில் நெருப்பையும் கத்தியும் கொடுத்து விடாதீர்கள். நெருப்பு என்பது அது பெரும் பொறுப்பு. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு கொண்டு போன போது இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உக்கிர கோபத்தையும் அவர் மீது அவர் ஊற்றினார், மனிதர்களுக்கு ரட்சிப்பு வர முடியாது. ஆகவே இந்த ஒரு காட்சி, சிலுவையினுடைய காட்சியை அங்கே கொண்டு வந்து காட்டுகிறது. யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளை ஆசீர்வதிக்கும் பொழுது மனமறிய யோசேப்பு கொண்டு வந்து விடுகிறார். மனமறிய தனது இடது கரத்தை மூத்த குமாரன் மீதும் தனது வலது கரத்தை இளைவன் மீதும் வைக்கிறார். அங்கே அப்படி வைத்து பார்த்தால் ஒரு சிலுவையினுடைய வெளிப்பாடு நமக்கு, ஒரு கிராஸ் ஹேண்ட்ஸ், 2 கரங்களும் குறுக்காக வரும்பொழுது ஒரு சிலுவை அங்கே தோற்றம் அளிக்கிறது. அங்கே நடைபெறக்கூடிய காரியம் என்ன, மூத்தவனுடைய ஆசீர்வாதம் இளையவனுக்கு கடத்தப்படுவதையும், இளையவனுடைய சாபங்கள் மூத்தவனுக்கு கடத்தப்படுவதையும் பிற்காலத்தில் நடைபெறவிருந்த ஒரு பெரிய சரித்திர நிகழ்வை இங்கே அது காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நான் நிறைய சொல்லிட்டு போக முடியும். ஆனால் இப்போ நீங்கள் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, உங்களுக்கு இது எந்த கோட்பாட்டை, எந்த உபதேசத்தை, எந்த கொள்கையை காட்டுது? அம்மா நீங்கள் ஜெனி சொல்லுங்கள்.
எனக்கு இந்த நிழலாட்டங்களாக இருக்கிற காரியங்கள்லேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த பாவ நிவாரண நாள் அப்படிங்கிற அந்த தினத்தை பற்றி தான் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். லேவியராகமும் 16வது அதிகாரத்தில் இந்த நாளை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாராலையும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு சந்நிதிக்கு செல்ல முடியாத காலகட்டமாக இருந்தது இந்த பழைய ஏற்பாட்டின் காலம். அப்போனா தேவன் வந்து ஒரு நியமத்தை வச்சுருந்தார். பிரதான ஆசாரியன் மட்டும்தான், அதுவும் ஒரே ஒரு நாள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகணும். அதுவும் அப்படியே போக முடியாது. என்ன மாதிரி உடையை உடுத்தியிருக்கணும், என்ன மாதிரி பாவ நிவாரண பலிகளை செலுத்தணும், தனக்காகவும் தன்னுடைய வீட்டினருக்காகவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்காகவும் ஒரு பாவ நிவாரணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன மாதிரி பாவ நிவாரணம் செலுத்தணும்னா 2 வெள்ளாட்டு கடாக்களை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வெள்ளாட்டு கடாவை வந்து பலி செலுத்திடுவாங்க. அந்த ரத்தத்தை வந்து தெளித்து அந்த பாவ நிவாரணம் செய்யணும். இன்னொரு வெள்ளாட்டு கடா அதை வந்து போக்காடா வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போய் தூரத்தில் வந்து வேறொருவர் போய் விட்டுடணும். திரும்பி வர முடியாத தூரத்தில் கொண்டு ஆமாம் பாஸ்டர், திரும்பி வரவே முடியாத அளவுக்கு தூரமாக அதை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அந்த விடுறதுக்கு முன்னாடி அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வந்து அந்த போக்காடுடைய தலையில் வந்து தன்னுடைய கைகளை வைத்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களையும் அது மேலே செலுத்தி அந்த போக்காடை போய் விட்டுட்டு வரணும். அது திரும்ப வர முடியாது அப்படின்னு. இது வந்து 2 முக்கியமான படங்கள். எப்படி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அதை வந்து நிறைவேற்றினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன 2 விஷயங்கள் அப்படின்னா, ஒன்று பாவ நிவாரணத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சார். நம்மளுடைய எல்லா பாவங்கள், சாபங்கள், எல்லா தீமையான காரியங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எல்லாவற்றையும் அவர் வந்து அந்த சிலுவையில் நீக்கி போட்டுட்டாரு. ஒன்று. இன்னொன்று வந்து எப்படி அந்த போக்காடு திரும்ப வரவே முடியாதோ, அந்த வெள்ளாடு திரும்ப வரவே முடியாதோ, அந்த மாதிரி அவர் அந்த பாவங்களை நீக்கினது மாத்திரம் இல்லாமல் அதை மறந்துட்டார். இனிமே நம்மளுடைய பாவங்களை மறுபடியும் நினைவு கூறப்படுவதில்லை, நினைவு கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்குது, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை நான் பாவம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மனுஷங்க வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு நீ இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை நம்ம நீங்கள் கூட உங்கள் பிள்ளையை கண்டிக்கும் போது சொல்லுவீங்களா, 3ஆவது தடவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களே. அப்படிங்கிறது அது நம்ம மனுஷனுடைய இயல்பாக இருக்குது. ஆனால் தேவன் வந்து எவ்வளவு பெரியவராக இருக்காரு, மெக்னானிமஸாக இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளத்தை வந்து இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். அதில் நீங்கள் 2 ஆடுகள்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை நம்ம சாதாரணமாக 2 ஆடுகள் சொல்லிட முடியாது. அந்த ஆட்டுக்கான ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அது 1 வயது நிரம்பினது, நசல் கொண்டதாக இராமல் அது பூரண வளர்ச்சி, பழுதற்றதாக அது இருக்கணும். இந்த எல்லா குணாதிசயங்களும் நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு மிகவும் பொருந்தும். அங்கே அந்த ஆட்டை செலுத்த ஒரு ஆசாரியன் இருப்பான். ஆனால் இங்கே ஆடும் அவரே, அந்த ஆட்டை பலியாக செலுத்தும் ஆசாரியரும் அவரே.